உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், மணிப்பூர், கோவா, உத்தரகாண்ட் ஆகிய 5 மாநிலங்களில் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்தால் தேர்தல் நடத்தை விதிகளை மறைமுகமாக மீறும் வகையில் பல்வேறு சலுகைகளை மத்திய பாஜக அரசு வாக்காளர்களுக்கு அறிவிக்கும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. எனவே பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. மார்ச் 8ஆம் தேதிக்கு பிறகு பட்ஜெட் தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் தலைமை தேர்தல் ஆணையரை கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் மத்திய அமைச்சரவை செயலருக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் 5 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் பொது பட்ஜெட் தேதியை பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பதிலாக வேறொரு தேதியில் தாக்கல் செய்வது குறித்து பதிலளிக்குமாறு அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.